ஹலோ யூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆசிரியர்கள். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா அதிகமான டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆர்கனைஸ் பண்ணுறது நீங்கள் அதிகமான டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இப்போ என்னோட கேஸ்லாம் நான் யூடியூப் சேனல் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து ஒரு வீடியோக்கும் தனித்தனி ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவேன். அந்த ஃபோல்டர்ஸில் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து நான் 5 ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவேன். மோஷன் கிராஃபிக்ஸ், அசட்ஸ், மியூசிக்ஸ், டாக்குமெண்ட்ஸ், தம்ப்லைன், இந்த மாதிரி 5 ஃபோல்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணுவேன். இந்த 5 ஃபோல்டர்ஸும் ஒரு ஷார்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ண எப்படி இருக்கும். இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையும் ஆக்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் நான் டைப் பண்ணியிருப்பேன். நான் ஏபி மட்டும் டைப் பண்ணால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். அது எப்படி பண்ணுறது, இந்த 2 ட்ரிக்ஸும் எப்படி பண்ணுறது, அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 2 ட்ரிக்கு எப்படி பண்ணுறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். நான் வந்து ஃபுல் டைம் ப்ரோக்ராம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த 2 ட்ரிக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு வந்து இது ஷோ ஆகுது. என்ன பண்ணால் ரைட் கிளிக் பண்ணிக்கணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஆப்ஷன் போய்க்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டோன்னே ஹாட்கீ ஸ்கிரிப்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகிடும். இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் த ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து நோட் பேடில் ஓப்பன் ஆகும். நோட் பேடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து அதில் இருக்காது. இதுக்குன்னே தனியாக எடிட் பண்ணுறதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எடிட்கான லிங்க்கும் வந்து ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹாட்கீயை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் த ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கோடுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஹோம் பண்ணிக்கோங்க. ஹோம் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் போட்டு ஒரு ரெட்டிங் போட்டு அது கீழே இருக்கிற கோட்ஸ் இருக்கும். அந்த கோடை வந்து அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோடனே இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 2 லைன் மட்டும் இப்போதைக்கு இக்னோர் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கோட் எப்படி ஆப்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நீங்கள் செஞ்சுக்கணும். இந்த ஹாட்கீயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட்கட் நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் இல்லை ஷிஃப்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது தனியாக டேரெக்டாக நீங்கள் ஷிஃப்ட் கண்ட்ரோல் டைப் பண்ணால் வந்து கரெக்டாக எடுத்துக்காது. அது பார்த்தீங்கன்னா தனித்தனி சிம்பிள்ஸ் வந்து இவங்களே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சிம்பிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஷார்ட்கட் கீ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, கண்ட்ரோல் ப்ளஸ்னா அப் ஏரோ கீ, இந்த மாதிரி 4 கீவேர்ட்ஸ்க்கும் தனித்தனியான சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் என்ன வச்சுக்கணும். இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப் ஏரோ கீ கொடுத்துருக்கேன். அப்போ ஏரோ கீனா என்னது, கண்ட்ரோல் பட்டனு, கண்ட்ரோல் அப்புறமா என்ன கொடுத்துருக்கேன், 3 கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் 3A. இப்போ கண்ட்ரோல் 3 கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஷார்ட்கட் கீ அசைன் ஆகும்னா இந்த டபுள் கொட்டேஷன்றதை கொடுத்தீங்கன்னா இந்த டபுள் கொட்டேஷனுக்கு முன்னாடி இருக்கு அதுதான் வந்து ஷார்ட்கட் கீ எடுத்துக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இருக்கிற அந்த 5 லைன் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுற ஃபோல்டரோட நேம்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்கோசரம் இது நம்ம வச்சுருக்கோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அசட்ஸ், மியூசிக், மோஷன் கிராஃபிக்ஸ், டாக்குமெண்ட்ஸ், தம்ப்லைன், இந்த மாதிரி 5 ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் வந்து நேம் வந்து நான் டைப் பண்ணணும்னு சொன்னேன். என்னோட கேஸில் நான் வந்து இந்த 5 நேம் யூஸ் பண்ணுறேன். உங்களோட இதில் இருக்கிற பேர் மட்டும் அடிச்சுட்டு உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மீதி இருக்கிற இந்த 2 இதுவும் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக எப்படி நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுமோ அதை தான் நம்ம வந்து கோடிங்காக நான் எழுதியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னா, விண்டோஸோட டிஃபால்ட் ஷார்ட்கட் கீ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது என்னன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் N. கண்ட்ரோல் ஷிஃப்ட் N பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டர் மாதிரி கிரியேட் ஆகிடும். அதில் என்ன பண்ணுவீங்க, நேம் டைப் பண்ணுவீங்க. நான் வந்து DF டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, என்ட்ரு கொடுப்பீங்க. அப்புறமா என்ட்ரு கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறது. இதை வந்து என்ன பண்ணிக்கோன்னா இதுக்கேற்ற மாதிரி கோடிங்காக மாற்றிருக்கோம். இந்த அப் ஏரோ கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல், இந்த ப்ளஸ் மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட், அது என்னன்றது வந்து நியூ ஃபோல்டராக கிரியேட் ஆகிடும். இப்போ நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுவோம், நேம் வந்து டைப் பண்ணுவோம். இங்கே மேலே ஒரு நேம் வந்து ஒரு டைம் ஃபோல்டர் கிரியேட் மொத்தம் டைப் பண்ணணும். அதனால தான் இந்த சிம்பிள் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரு. அப்புறமா என்ன பண்ணுவீங்க, என்ட்ரு பட்டன் கிளிக் பண்ணுவீங்க. இப்போ நார்மலாக இதை என்ட்ரு மட்டும் டைப் பண்ணால் என்ன ஆகும்னா அது வந்து ஒரு வேர்டாக எடுத்துக்கும். இந்த மாதிரி டபுள் பிராக்கெட் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து என்ட்ரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணணுன்றது வந்து ஆட்டோமேட்டிக்கி புரிஞ்சுக்கும். இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ணிட்டீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா Ctrl+3 அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு நம்ம கொடுத்த பேரில். ஒரு சில டைமில் வந்து நீங்கள் குரோம் யூஸ் பண்ணும்போது இந்த பட்டன் வந்து நீங்கள் ஆக்சுவலாக டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி விட்டுரும். அப்படி இல்லைனா வந்து ஒரு சில டைம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஆக்சுவலாக நம்ம கீ ப்ரெஸ் பண்ணால் கூட அது வந்து ஒர்க் ஆகக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் விண்டோஸ் ஆக்டிவ் ஏஜ் கிளாஸ்
கேபின் வின் கிளாஸ் அப்படின்னா எப்போ நீங்கள் ஒரு ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பனில் இருக்கோ அப்போ மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் அதர் டைமில் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் அந்த ஷார்ட்கட் கீ வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கான மீனிங் தான் இது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்டோஸ் ப்ளஸ் ஆக்டிவ் வந்து காமனு. இது எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்னா, இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆக்டிவ் விண்டோஸ் இன்ஃபோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளாஸ் மாதிரி கிரியேட் ஆகும். இந்த கிளாஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இந்த கோடில் வந்து நீங்கள் அடிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது சப்போஸ் நீங்கள் ஒரு குரோமுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் கீ கிரியேட் பண்ணுறீங்க, அதே வந்து இங்கே ரன் பண்ணிங்கன்னா குரோமுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாஸ் மாறிடும். இதே கிளாஸ் அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த ஷார்ட்கட் கீழே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து குரோம் விண்டோ எப்போ ஓப்பன் இருக்கோ அந்த டைமில் மட்டும் தான் ஷார்ட்கட் கீ ஒர்க் ஆகும், அந்த டைமில் ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கோசரம் தான் வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இது செட் பண்ணியாச்சு. ஸ்லீப் கோட் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு சில டைம் வந்து ஃபோல்டர் கிரியேட் ஆகும்போது ஸ்டக்காகி வரும். அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஸ்லிப்பு இதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும்போது ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகிட்டு நெக்ஸ்ட் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கோசரம் தான் இது கொடுத்துருக்கோம். செமிகோலன் எடுத்துறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டு இப்போ நான் Ctrl+3 கொடுத்தேன்னா இங்கே வந்து அந்த ஷார்ட்கட் கீ வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, எப்போ ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் இருக்கோ அப்போ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் வந்து செட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால வந்து வராது. ஓகே, இப்போ நம்ம இது ஃபோல்டருக்குள்ள வந்து நம்ம வந்து Ctrl+3 அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அசட்ஸ், மியூசிக், மோஷன் கிராஃபிக்ஸ், டாக்குமெண்ட்ஸ், தம்ப்லைன் இந்த மாதிரி 4 ஃபோல்டர் கிரியேட் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிலே ஆகிட்டு கொஞ்சம் கிரியேட் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த செகண்ட் ஸ்லீப் யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு வந்து வரும். ஸோ அதனால தான் இந்த ஸ்லீப் ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட், எப்படி நம்ம வந்து ஃபோல்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்டிங் 2 வேர்டு மட்டும் டைப் பண்ணி மீதி வேர்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகுது. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஏபின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிக்கு பதிலாக உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து FO அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து FO டைப் பண்ணி முடிச்சிட்டோன்னே எனக்கு வந்து ஃபோல்டர்னு டைப் ஆகணும். ஸோ செட் பண்ணிக்கிட்டேன். இது நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ குரோமுக்கு போய்க்கிறேன். குரோமில் போய்ட்டு FO அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டர் டைப் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். காமன் வேர்ட்ஸ் ஏதோ யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு காமன் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஷார்ட்கட் கீயாக செட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 123@gmail.com அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1 2 அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 123@gmail.com அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா 12ன்றதை டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 123@gmail.com ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். ஸோ இது மூலிமா நீங்கள் இதை யூஸ் பண்ணாலே உங்களால் பாதி டைம் வந்து ரெடியூஸ் ஆகிடும். இது வந்து பார்ட் 1 வீடியோ. அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.